வணக்கம், நான் உங்கள் உமா ஹைமவதி. முந்தைய பகுதியில் தேக்கன் தன்னோட ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு தனியாகவும், பாரி இன்னொரு 4 பேரை கூட்டிகிட்டு இன்னொரு பக்கமும் போனதோடு அந்த பகுதி நிறைவடைந்தது. அடுத்து என்ன நடந்தது, எதிரிகளை கண்டுபிடிச்சாங்களா, வீழ்த்தினாங்களா அப்படின்றத பார்க்கலாமா? வாங்க கதைக்கலாம். இது வேள்பாரி பாகம் 2 தேவவாக்கு. பாரி தன்னோட இந்த 4 பேர் அளவன், கீதானி, இன்னும் 2 வீரர்களை அழைச்சிட்டு போயாச்சு. தேக்கன் கிட்ட உதவி கேட்டிருந்தாப்புல. என்னன்னா, எனக்கு எதிரிகள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்றத சொல்றதுக்கு மட்டும், குறிப்பு கொடுக்கறதுக்கு மட்டும் உதவி தேவை, அதனால கூவல் குடியினருடைய உதவியை கேட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாப்புல. இப்போ தேக்கனும் பழையனுக்கும் குழப்பம் என்னன்னா, பாரி ரொம்ப தைரியமா சொல்றாப்புல, இந்த எதிரிகளை நாங்கள் வீழ்த்திடுவோம் கண்டிப்பா, எனக்கு என்கிட்ட அதுக்கான திட்டம் இருக்கு அப்படின்னு. ஆனா எப்படி முடியும் அது? இதுக்கு முன்னாடி தேக்கன் அந்த எதிரிகளை சந்தித்த போது 5 பேர் இருந்தாங்க. அந்த 5 பேரையே அவங்களால சமாளிக்க முடியல. அப்படிப்பட்ட உடல் பலம் அவங்களுடையது. இப்போ 10 பேர் ஆயிருக்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ இவங்க எல்லாரையும் பாரி எப்படி ஒரே ஆளாக வீழ்த்த முடியும் அப்படின்னு குழப்பத்தில் இருந்தபோது பழையன் ஒன்று சொல்கிறாரு. சரி, ஒருவேளை பாரிக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க எதிரிகள் அப்படின்னா, நான் வேட்டுவன் பாறையில் போயிட்டு, அதாவது மலை அடிவாரத்தில் பரம்பு மலையுடைய நுழைவு வாயில், அந்த நுழைவு வாயிலில் போய் எல்லாரையும் வீரர்களை தயாராக வச்சிருக்கிறேன், ஒருவேளை எதிரிகள் தப்பிச்சு வந்தாங்கன்னா அங்கே வச்சு நான் அவங்கள மடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். தேக்கன் இந்த பக்கமாக கூவல் குடியினர் கூப்பிட கிளம்புறார். ஒரு வகையில் தேக்கனும் சரி பழையனும் சரி பாரி மேலிருந்த நம்பிக்கையை கொஞ்சமாக எழுந்துட்டாங்க அப்படின்றது தான் இந்த இவங்களுடைய செய்கை காட்டுது. 2 பேருக்கும் பயங்கர குழப்பம்தான். பாரி சொன்னதை செய்துடுவான்ற நம்பிக்கை, பயங்கரமான நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்குதான், இருந்தாலும் அப்படின்ற ஒரு சந்தேகமும் அந்த இடத்துல வந்துடுச்சு. அந்த அளவுக்கு இருந்தது எதிரிகளுடைய பலம். இப்போ இவங்க 2 பேரும் தனித்தனியாக கிளம்பியாச்சு. தேக்கன் கூவல் குடியினர்கிட்ட போய் ஒரு 6 பேரை தேர்வு செய்கிறாரு. அந்த 6 பேரில் 2 பேர் நல்ல வயதானவர்கள். 2 பேருமே எவ்வளவு தூரத்தில் இருக்கிற மலை முகடுகளையும் தன்னுடைய ஒளி வலையால் பின்னக்கூடிய சக்தியுடையவர்கள். பயங்கரமான ஒளி எழுப்பும் சக்தி அவங்களுக்கு இருக்கு. எந்த ஒரு விலங்குடைய பெயரை சொன்னாலும் அதை போலவே அச்சு பிறழாமல் ஒளி எழுப்ப வல்லவர்கள் இந்த 2 பேர். அதுபோல் இன்னும் 4 இளைஞர்கள். இந்த 4 இளைஞர்களுமே ஒளி எழுப்ப தெரிந்தவர்கள் தான். பட் வயோதிகர்கள் அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளவு அனுபவம் கிடையாது. ஆனால் வயோதிகர்களால் ரொம்ப தூரம் வேகமாக ஓட முடியாது, இளைஞர்களால் அதை செய்ய முடியும். இப்படி பார்த்து ஒரு 6 பேரை தேர்வு செய்கிறாரு. இப்போ தேக்கன் இந்த 6 பேரோட சேர்த்து காரமலையுடைய முகட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. தேக்கன் முகட்டுக்கு போயாச்சு. இந்த 6 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காரமலைக்கும் பாரி இருக்கிற இடத்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த பகுதிகளை ஒளியால் நிரப்புறாங்க. அதாவது ஒரு இடைவெளியில் ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒளி வலையால் பின்னப்பட்டது காரமலை முழுவதும். இன்னொரு பக்கம் என்னன்னா, மயிலா நீலனை பார்க்கறதுக்கு ரொம்ப காலம் கழித்து வேட்டுவன் பாறைக்கு போயிருக்கிறான். ஏன்னா கபிலருடைய மயிலாவை சேவை செய்யறதுக்காக பண்ணிச்சிட்டாங்க இல்லையா, அதனால மயிலாவால் நீலனை ரொம்ப காலமாக பார்க்க முடியல. இப்போ வேட்டுவன் பாறைக்கு பார்த்தா நீலன் அந்த பகரி வேட்டைக்கு போயிருந்தான். தேக்கன் ஆகிறதுக்காக எல்லாரும் பகரி வேட்டைக்கு போனாங்க இல்லையா, இந்த பகரி வேட்டைக்கு நீலனும் புறப்பட்டு போயிருந்தான். அவன் இன்னும் திரும்ப வரல. எப்போ வருவானோ அப்படின்னு காத்துட்டு இருந்து இன்றைக்கு வந்திருக்கிறான் நீலன். ரொம்ப காலம் கழித்து 2 காதலர்கள் சந்திச்சுக்கிறாங்க. இப்போ மயிலா நீலனை பார்த்த உடனே அவளுக்கு பேசுறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. ஆனால் அவள் கேட்டது, என்னை சுனை முடுக்குக்கு அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி. உடனே நீலன் இருந்துட்டு, சுனை முடுக்கா, இவன் ஏன் இப்படி கேட்குறா, அங்கே என்ன இருக்குன்னு இவன் சுனை முடுக்குக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறா அப்படின்னு யோசிச்சுட்டு, என்ன உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு சுனை முடுக்குக்கு போகணும்னு சொல்கிறாங்க, என்ன இருக்குது, வெறும் ஒரு குட்டை மாதிரி தண்ணி தேம்பி கிடக்கு, அவ்வளோதானே, பாறைகளும் குட்டையில் இருக்கிற தண்ணியும் மட்டும் இருக்குது, அந்த இடத்துக்கு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்க, என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு ஒரே பிடியாக நிற்கிறா மயிலா. இப்போ சரி, வேறு வழி இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து பார்க்குற காதலியுடைய ஆசையை நிறைவேற்றியே தீரணும் அப்படின்ற ஒரு வேகத்தில் மயிலாவை கூட்டிகிட்டு சுனை முடுக்குக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ சுனை முடுக்கு போயாச்சு. அங்கே என்ன இருக்குன்னா, ஒரு மாலை மயங்கிற நேரத்தில், ஒரு சாயங்கால நேரத்தில் போய் சேர்ந்துருக்குறாங்க. ஒரு பாறை இருக்குது. அந்த பாறைக்கு அந்த பக்கம் ஒரு குட்டை மாதிரி சும்மா தண்ணி தேங்கி கிடக்கு, அவ்வளோதான். இப்போதான் இன்றைய இரவு தான் நல்ல மழை இரவு இல்லையா, பாரி நல்ல மழையில் தானே புறப்பட்டு போனார்.
அதே போல் இவங்களும் போய் கொஞ்ச நேரத்தில் மழை பயங்கரமாக வெளுத்து கட்டுது. இப்போ நீலனுக்கு கோவம், இந்த மழையில் எதுக்கு நீ இப்போ என்னை கூட்டிகிட்டு வந்த? இப்போ நம்மளால் இங்கேயே இருக்கவும் முடியாது, இங்கேருந்து திரும்ப போகவும் முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, ஒன்றும் பதட்டப்படாத வா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுதான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாறையோட குகை மாதிரி இருக்கிற பாறைக்குள்ளே போய் 2 பேரும் மழைக்காக ஒதுங்குறாங்க. வழக்கமான இரவு நேரம் மாலை அது மழை பொழியிற நேரம் காதலர்களுக்கே உரிய அந்த எல்லா விதமான நிகழ்வுகளும் நிகழ்ந்தெரியுது, அவ்வளவுதான். ஸோ இப்போது மயிலா ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருந்த அந்த விஷயம், அந்த இது நடந்தது என்னன்னா, அந்த சுனையில் தண்ணி தேங்கி இருந்தது இல்லையா, அதோட மழையும் பொழிஞ்சிருக்கு. மழை பொழிஞ்சதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணியும் தேங்கிட்டு இருந்திருக்கு. இந்த தண்ணீர் எப்போ வடியும் அப்படின்னு மயிலா காத்துக்கிட்டே இருந்திருக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வடிந்து வடிந்து போக போக அவள் எதிர்பார்த்திருந்த அந்த அதிசயம் நடந்தது. நடந்த உடனே நீலனை கூப்பிட்டு காட்டுறா. என்னன்னா, தீப்புல். தீப்புல் என்னென்னா, அந்த மின்மினி பூச்சியோட உடம்பு வெளிச்சம் லைட்டு போட்ட மாதிரி எரியும் இல்லையா, அதே போல் இந்த புல்லோட நுனியிலையும் ஒவ்வொரு நுனியிலையும் தீ கங்கு இருக்கிறது போல் அந்த தீப்புல் தண்ணி பட்டு தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சது உடனே அது தீப்பட்டு எரியிற மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த தீப்புல்லுக்குரியது. அந்த தீப்புல் எல்லாம் அப்படியே மின்மினி பூச்சி மாதிரி, அந்த இடமே மின்மினி பூச்சிகளால் நிரம்பி இருக்கிற மாதிரி பயங்கரமான வெளிச்சத்தோடு நிரம்பி இருக்கு அந்த இடம் முழுவதும். இதை பார்த்த உடனே நீலனுக்கு அவ்வளவு ஆச்சரியம். ஓ, இதை பார்க்க தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தியா? ஆனால் இது இங்கே இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, அங்கவை சொன்னான் எனக்கு. அங்கவைக்கு அவளுடைய காதலன் சொன்னானா, அதனால என்கிட்ட சொன்னான். காதலனா? இது எப்போ நடந்தது அப்படி சொல்ல, ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு இப்போ தான் தெரியும். அங்கவை அவளோட காதலனோட இங்கே வந்ததாகவும் இதை பார்த்ததாகவும் சொன்னால், அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிற நேரம் நீலன் கண்ணாசர்ந்து உறங்கிடுறான். இப்போது அந்த தீப்புல்கள் ஒன்று ஒன்றா சாயிற மாதிரி தெரியுது. அதாவது யாராவது அதை மிதித்து நடந்தால் எப்படி இருக்கும், அது போல் ஒரு உணர்வு மயிலாக்கு தெரியுது. நல்லா உற்று பார்க்குற போது நிஜமாகவே ஒரு 4-5 பேர் அந்த தீப்புல் மேலே மிதித்து நடந்தால் எப்படி இருக்கும், அது போல் ஒன்று தெரியுது. ஆனால் இரவு நேரங்கிறதுனால என்னன்னு ஒன்றும் புரியல. உடனே நீலனை எழுப்பி யாரோ இந்த வழியாக போனாங்க அப்படின்னு சொல்ல, இந்த நேரத்தில் பரம்பில் இந்த வழியாக போகிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது? அமைதியாயிரு, எதையாவது யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீலன் திரும்பி படுத்துடுறான். ஆனால் மயிலாக்கு இப்போ தூக்கம் வரல. தான் பார்த்தது நிஜமா பொய்யா, ஆனால் பரம்பலை இந்த நேரத்தில் வேற யாரும் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு பல யோசனைகளோட மயிலாவும் உட்கார்ந்துருக்கிறான். இப்போ மறுநாள் பொழுது விடிஞ்சிருது. விடிந்த உடனே அந்த பாறை குகையிலிருந்து வெளியே வந்து பார்த்தா மனித காலடிகள், அந்த தீப்புல் இருந்த இடத்துல இருந்து மனித காலடிகள் வெளியேறி போன தடம் தெரியுது. இதை பார்த்த உடனே நீலனுக்கு பயங்கரமான பதட்டம். அப்போ மனிதர்கள் உள்ளே வந்துட்டாங்களா? இத்தனை மனிதர்கள் இந்த நேரத்தில் வந்திருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக பரம்போட மக்களாக இருக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பல கேள்விகள். இந்த நேரத்தில் நம்ம வேட்டுவன் பாறையில் இல்லாமல் இங்கே வேறு இருக்கிறோமே, என்ன நடந்துச்சு தெரியலையே அப்படின்னு பல குழப்பங்கள். இதே நேரத்தில் பழையன் வேட்டுவன் பாறை போய் சேர்ந்துட்டாரு. வீரர்களை திரட்டும் போது நீலனை எங்கன்னு தேடுறாரு, நீலனை காணலை. இப்போ அவருக்கு ஒரு பதட்டம் தொட்டிக்குது. பயங்கரமான வீரன் நீலன் தான், நீலனே இல்லையே, இப்போது எதிரிகள் ஒருவேளை இங்கே வந்துட்டாங்கன்னா எப்படி இவங்களை தாக்குறது அப்படின்னு அவர் ஒரு சைடு பதற்றத்தில் இருக்கிறாரு. சரி, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீரர்களை கூப்பிட்டுட்டு நம்மளும் காரமலையை நோக்கி போகலாம் அப்படின்னு கிளம்பி பழையன் காரமலை நோக்கி வராரு. இப்போ இதை பார்த்த நீலனுக்கு இங்கேயே உட்காந்துருக்க முடியுமா என்ன? அந்த காலடி தடத்தை பின்பற்றி காரமலைக்கு நீலனும் கிளம்பி போகிறான். ஒரு பக்கம் தேக்கன் கூவல்குடியினரோட இன்னும் சில மாணவர்களோட வந்துட்டுருக்கிறாரு. கூவல்குடியினர்கள் தேக்கனுக்கும் பாரிக்கும் இடையில வலைப்பின் இருக்கிறாங்க. இப்போ பாரி இன்னொரு பக்கத்துல இருந்து கீதானி அளவன் இன்னும் 2 வீரர்களோட வந்துகிட்டு இருக்கிறாப்புல. நீலன் இன்னொரு பக்கத்துல இருந்து காரமலையை நோக்கி வந்துட்டு இருக்கிறான். பழையன் வேட்டுவன் பாறையிலிருந்து காரமலையை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த எதிரிகளுடைய கூட்டம்,
எதிரிகளுடைய கூட்டம் அந்த மலையை நோக்கி மலை மேலே ஏறி மலைச்சரிவில் இறங்க, கடைசி மலைச்சரிவு, இந்த மலைச்சரிவை இறங்கிட்டா போதும் இனி சமவெளி தான் அப்படின்னு காலம்பன் தலைமையிலான அந்த கூட்டம் வந்துட்டு இருக்கிற இல்லையா, எதிரிகளுடைய கூட்டம். காலம்பனுக்கு பயங்கர சந்தோஷம், இந்த மலைச்சரிவை மட்டும் நம்ம கடந்துட்டோம்னா சமவெளி போயிட்டோம்னா இனி எவன் வந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுடைய மலைகள்லேயே நம்ம அவங்கள வெட்டி சாச்சாச்சு. அப்போ நம்ம 5 பேர் தான் இருந்தோம், இப்போ 30 பேர் இருக்கிறோம். இப்போ நம்மளை யாரால என்ன பண்ண முடியும், நம்ம கண்டிப்பாக தப்பிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் காலம்பன் அவனோட சேர்த்து 30 பேர் எல்லாரும் அந்த மலைச்சரிவில் இறங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் காலம்பனை எதிர்பார்த்து 4 பக்கமும் இருந்தும் பாரி, தேக்கன், நீலன், பழையன் இப்படி எல்லாரும் சுற்றி வளைச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்தது? காலம்பன் பிடிபட்டானா? காலம்பனை தாக்கினாங்களா? யார் இந்த காலம்பன்? எதுக்காக உள்ள நுழைஞ்சா? எதுக்காக இந்த தேவவாக்கு விலங்குகளை தூக்கிட்டு போகிறான்? இது எல்லாமே அடுத்து வரும் பகுதிகளில் பார்க்கலாம். காத்திருங்கள். நன்றி.